Academic prize winners, single subject toppers. The following students are the toppers in Tamil: M.R. Muftiya, K. Bharati Priya, S. Soumya, R. Nivya Sri, A. Bhavana Sri, S. Arshia Karima, she is the topper in English. The following students got centum in computer science: A. Asma Jaitun, R. Darshini, P. Premalata, the following students got centum in commerce: A. Alia Taksin, R. Malini Sri, S. Rajalakshmi, R. Ritika, T. Sushmita, she is the topper in accountancy. H. Karishma got centum in economics. We thank you, ma'am. ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா நானும் இந்த புனித வளனார் பள்ளியினுடைய முன்னாள் மாணவி. புனித வளனார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நான் 6வது முதல் படித்தேன். அதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா புனித சிறுமலர் ஆரம்ப பள்ளியில் அரை கிளாஸ்லேருந்து படித்தேன். இந்த பள்ளியால் தான் நான் வளர்க்கப்பட்டேன். எப்படின்னா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்ல, பிறந்த குழந்தை எவ்வாறு வளர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த பெண்ணாக மாறியதோ அதே போல்தான் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 68 ஆண்டுகளுக்கு மேலாக பிறந்த இந்த மாநகரத்திலே பிறந்த அத்தனை மாணவர்களும் அப்படித்தான் நீங்கள் வளர்ந்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் படித்த காலத்திலே இருந்த பள்ளி இப்போது வளர்ந்திருக்கிறது, மென்மேலும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன மாற்றம் இல்லை அப்படின்னா, அதே அன்பு, அதே நேசிப்பு, அதே கருணை, அதே தன்னலமற்ற சேவை, அதே கண்டிப்பு, அதே ஒழுக்கத்தை கடைப்பிடித்தல் அப்படின்னு இன்றைக்கி ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. உங்களுடைய ஆண்டறிக்கையில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. உண்மையிலேயே இந்த பள்ளியில் படித்த மாணவி என்பதில் உண்மையிலேயே அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா, நான் படித்த காலத்தில் இருந்த டீச்சர்ஸ் எப்படி இருந்தாங்களோ இப்போ நான் டீச்சரை பார்க்கும்போது அப்படி தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளவோ மாற்றங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு. எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ நல்லது கெட்டதுகள் நடந்திருக்கு. ஆனால் இதுவரை எனக்கு தெரிந்த வகையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளியில் எந்தவித சிறு சலனம் கூட ஏற்படாமல் அதே தன்மையோடு காப்பாற்றி வருகிறார்கள் என்பது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயமாகத்தான் நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் கூட பிசிறு தட்டலை. அதே ஒழுக்கம், அதே கண்டிப்பு. பிள்ளைகள் மேடையில் நிற்கும் போது நமக்கு அப்படி பரவசமாகுது. எப்படிப்பட்ட நேர்த்தியோடு உடை தயாரிப்புகள், இதெல்லாம் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு புதுசாக இருக்குல்ல. அன்னைக்கு இருந்தது அளவான எளிமையோடு. ஆனால் இன்னைக்கு உலக தரத்திலே உயர்ந்து நிற்கக்கூடிய பள்ளியாக மாறி இருப்பதை பார்க்கும்போது நாமே கொஞ்சம் இமயமலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தன்மையோடு இருக்குது. நான் மிகைப்படுத்தி சொல்கிறதாலாம் யாரும் நினைக்காதீங்க. நான் ஒரு வட்டாட்சியராக வருவாய்த்துறையிலே பணியாற்றக்கூடிய நான் பல நேரங்களில் பல இடங்களில் நான் சந்தித்திருக்கிறேன், பல பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் நான் 1981 6ஆம் வகுப்பில் இந்த பள்ளியில் எப்போது காலடி எடுத்து வைத்த போது எப்படி இருந்ததோ அதே நேர்த்தியோடு, அதே கல்வி,
கல்வியினுடைய தரமும் நிலைமையும் மாறி இருக்கிறதே ஒழிய ஒரு பெண்ணை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து வளர்த்திருக்கிறார்கள் என்பதென்றால் அது மிகையல்ல. அப்படித்தான் இருக்கிறது. இங்கே பிள்ளைங்க நிற்கும்போது பார்த்தா நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஒரு புரட்சி பெண்ணாக புதுமை பெண்ணாக உருவாவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை பூரா செஞ்சுருக்காங்க. அப்படித்தான் நாங்களும் வளர்ந்துருக்கோம். நான் இந்த பள்ளியில் சிறுமலர் பள்ளியில் படிக்கும்போது 5ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பேச்சு போட்டிக்காக புனித வளனார் மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு வந்தேன். ஆனால் அந்த பேச்சு போட்டியில் நான் தோற்று போயிட்டேன். நான் தோற்று போய் தான் வெளியில் போனேன். ஆனால் என்னுடைய பேச்சு திறமையை நான் வளர்த்திருக்கிறேன். அதற்கு இந்த பள்ளியிலே நான் பயின்றது தான் எனக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்றால் அதுவும் மிக இல்லை என்று தான் சொல்ல முடியும். எனக்கு 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் நாம் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நம்ம பெற்றோர்கள் நினைக்கிறோமோ அதை ஆசிரியர்களாக அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இத்தனை பிள்ளைகளை பெறாதவர்களாக இன்னைக்கு அவர்கள் பெற்றோர்களாக ஒரு பெண் இந்த பள்ளிக்குள்ளே நுழைஞ்சா, ஒரு மாணவன் இந்த பள்ளிக்குள்ளே நுழைஞ்சா அவன் வெளியே போகும்போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். பெற்றோர்கள் கூட பாதி தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பள்ளியாக வளர்ந்து நிற்கிறது. இந்த பள்ளியினுடைய 68வது ஆண்டு விழாவிலே நான் கலந்துவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க சோடை போனதாக வரலாறும் இல்லை, சரித்திரமும் இல்லை. அனைவரும் மென்மேலும் வளர்வார்கள். வெளிநாடுகளில் இன்றைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. புனித வளனார் மகளிர் மேல்நிலை பள்ளியினுடைய மாணவி நான் சொல்லிக்கொள்வதில், பொது இடத்திலே சொல்லிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், நான் பெருமை அடைகிறேன். இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மனம் சிறந்தார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It is important to balance the emotions and project the values we learned. ஹாய், ஹோம்வொர்க்லாம் முடிச்சாச்சா? இல்லப்பா, ஒரே ஒரு சம் மட்டும் புரியல. கிளாஸ்க்கு போனதும் மிஸ் கிட்ட கேட்டு செஞ்சிடுவேன். ஏய் மலர் மலர், அங்க பாரு அந்த 3 பொம்மையும். ஏய் இந்த பொம்மையோட முகத்தை பாரு, பயங்கர கோபமா, பார்க்க நம்ம ரம்யா மாதிரியே இல்ல. ஏன் இந்த பொம்மைய பார்த்தா கூட தான் நம்ம காவியா மாதிரி பயந்தாங்கோலியா தெரியுது. ஏய் ஏய் உங்க சண்டையை நிறுத்துங்கப்பா. இந்த பொம்மையை பாருங்களே, ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம மலர் மாதிரின்னு சொல்லு. சரி சரி வாங்கப்பா, ஸ்கூலுக்கு போய் பேசிக்குவோம். மலர் ஏன் இருக்க சொன்னா எல்லாரும் சிரிக்கலாம்ல. மிஸ் மிஸ் நாங்க ஸ்கூலுக்கு வர வழியில 3 பொம்மைகளை பார்த்தோம் மிஸ். என்ன பொம்மை? ஒரு பொம்மை பார்க்கவே கோபமாவும், இன்னொரு பொம்மை பார்க்கவே பயமாவும் இருந்துச்சு மிஸ். இன்னொரு பொம்மை பார்க்கவே ரொம்ப அழகா சந்தோஷமா இருந்துச்சு மிஸ். ஓ, இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? யாரையும் இத வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த 3 முகங்களும் எல்லா மனிதர்களிடமும் இருக்கக்கூடிய விஷயம். இந்த வேல்யூ எஜுகேஷன் பீரியட்ல இத பத்தி உங்ககிட்ட பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்த அந்த 3 பொம்மைகள் கிட்ட இருந்த கோபம், மகிழ்ச்சி, பயம், இந்த 3 உணர்வுகளை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, அந்த 3 பொம்மைகள்ல உங்களுக்கு பிடிச்சது எது? மகிழ்ச்சியா அழகா இருந்த பொம்மை தான் மிஸ் பிடிச்சிருந்தது. ஆமா, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கதான் விரும்புவாங்க. ஆனா பல சூழல்கள்ல நாம இந்த மாதிரியான உணர்வுகளையும் வெளிப்படுத்த வேண்டி இருக்கு. முதல்ல இந்த காட்சியை பாருங்க, அப்புறம் நான் உங்களுக்கு கோபத்தை பத்தி சொல்றேன்.
பாத்தீங்களா இந்த காட்சிய? கோபம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு இப்ப புரியுதா? அப்போ கோபம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா மிஸ்? ஆமா, நம்ம கோபப்படுறதுனால நம்ம மன அழுத்தம் அதிகமாகி படிப்புல மட்டும் இல்ல, எந்த செயல்லையுமே நம்மளால கவனம் செலுத்த முடியாது. அப்போ கோபமே படக்கூடாதுன்னு சொல்றீங்களா மிஸ்? நம்ம கோப உணர்வை வெளிப்படுத்துறது தப்பில்ல, நம்ம வெளிப்படுத்துற கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்கணும். யார் ரௌத்திரம் பழகுன்னு எதுக்கு சொன்னாரு? நியாயமா கோபப்படுற இடத்துல தான் கோபப்படணும், தேவையில்லாம கோபப்படக்கூடாது. அப்ப நம்ம கோப உணர்வுகளை எப்படி கையாளுறதுன்னு சொல்லுங்க மிஸ். இயற்கையாகவே பெண்களாகிய நமக்குள்ள அதிகமான கலைத்திறன்கள் பொதிந்திருக்கு. அதை விட இயல்பாகவே இளமை துடிப்புள்ள உங்ககிட்ட இன்னும் அதிகமா இருக்கு. எப்பெல்லாம் கை தூக்குதோ அப்பெல்லாம் நாம நம்மளோட சிறப்பு திறன் செலுத்தலாம். அதாவது ஆடுறது, பாடுறது, கதை, கவிதை எழுதுறது, சமையல் செய்யறது, ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்துறது, இப்படி ஏதாவது ஒண்ணுல நம்மளை ஈடுபடுத்திக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மனம் தானாகவே அமைதியாகும். அப்ப நம்ம கோபம் சரியானதா இல்ல தேவையில்லாத ஒண்ணான்னு யோசிக்க ஆரம்பிப்போம். இப்ப நம்ம மனசுக்குள்ள பொறுமைங்கிற பூ பூக்க ஆரம்பிக்கும். Academic prize winners for the class 10 2023 to 2024. The school toppers are S. Mufliha, school first with a score of 497 out of 500. She secured centum in Maths, Science and Social Science. மாநில அளவில் 3ஆம் இடம். உங்களின் வாழ்த்தொலி கரவொலியாக இன்னும் சத்தமாய் ஒலிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். A. Jennifer Maria, school second with a score of 496 out of 500. She secured centum in English, Maths and Science. எங்களின் பாராட்டு சான்றிதழாய் உங்களின் பாராட்டு கரவொலியாய் எதிர்பார்க்கிறோம். F. J. Dayotana, B. Swarnaprabha, S. Srivarshini, school third with a score of 495 out of 500. Thank you, sir. அனைவருக்கும்
இரவு வணக்கம் சொல்வதா மாலை வணக்கம் சொல்வதா என்பதே சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் மிக அருமையாக ஒரு நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு எவ்வளவு பாராட்டுக்கள் கொடுத்தாலும் அது பொருத்தமாக இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மாவட்ட கல்வி அதிகாரியாக பொறுப்பேற்று 4/8/2023 அன்று இந்த மாவட்டத்தில் மாவட்ட கல்வி அதிகாரியாக பொறுப்பேற்றேன். கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த வருவாய் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் 338 பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்து முதல்வர்களும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அனைத்து மாணவ செல்வங்களும் அதற்கு காரணம் என்பதில் எல்லளவு சந்தேகமில்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் பெற்றோர்களாகிய நீங்களும் தான். ஏனென்று சொன்னால் குழந்தைகளை வீட்டில் மிகவும் அனைத்து விஷயங்களையும் கவனமாக பார்த்து கொண்டு அவர்களை சிறப்பாக அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவர்களை மேலும் மேன்மையடைவதற்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் முதலில் வணக்கத்துக்குரியவர்கள் என்று நான் கூற ஆசைப்படுகின்றேன். இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் சான்றுகளாக அமைகின்றது. இது கூட திரையில் பார்க்கப்பட்ட சான்று என்று நினைப்போமே. ஆனால் எனக்கு முன்பாக பேசிய வட்டாட்சியர் அவர்கள் திருமதி அவர்கள் மிக அழகாக நான் இப்பள்ளியில் அரை கிளாஸில் இருந்து படித்து இன்றைக்கு வட்டாட்சியர் என்ற நிலையில் ஒரு மாவட்டத்திற்குரிய ஒரு அதிகாரி என்ற நிலையில் நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் பேசுவதற்கு மிகவும் கூச்சப்பட்டு பேச்சு போட்டியில் தோல்வியுற்று இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் நான் பேசிக்கொண்டு சிறப்பாக இருப்பதற்கு பள்ளிதான் காரணம். பல மாற்றங்களை அடைந்திருக்கின்றது என்று சொன்னார்கள். மாற்றங்கள் அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்கிறத விட வளர்ச்சி என்று தான் நான் பார்க்க வேண்டும். நான் இந்த பணியேற்றிய பொழுது இது மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தது. அதற்கு அடுத்தாற் போல இது சிபிஎஸ்இ பள்ளியாக மாற வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதற்குரிய அனைத்து பெருமைகளும் இந்த நிறுவனத்தையே சார்ந்தது. இந்த நிர்வாகம் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களிலும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு அனைத்து மாணவ செல்வங்களும் உட்பட்டு மிகச்சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. அதைவிட 2 நிகழ்ச்சிகளுக்கு முன்பாக நடைபெற்ற இயற்கையை பாதுகாப்போம் என்ற நிகழ்வில் வயநாடு நிகழ்வு வரை மிகச்சிறப்பாக மாணவிகள் மிக அழகாக மிக நேர்த்தியாக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த ஆடை கூட அவ்வளவு மிகச்சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மற்றும் அதற்கு மிகச்சிறப்பாக செயல்பட்ட முதல்வர், அதற்கு மிக துணையாக இருந்த தாளாளர், இந்த நிர்வாகம் அனைவருக்கும் இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Academic prize winners for the class 11th 2023 to 2024. The school toppers are J. Jose Merlin. She school first with a score of 582 out of 600. She got centum in Maths and topper in Tamil and Chemistry. Yes, Harini, school second with a score of 581 out of 600. She got centum in Physics and topper in Biology and Tamil. கடினமாய் உழைத்த எங்கள் மாணவ செல்வங்களுக்கு கைதட்டி பாராட்டுங்கள். Yes, Divyashri, school third with a score of 580 out of 600. She got centum in Accountancy. V. Arsha, school third with a score of 580 out of 600. She got centum in Computer Application and topper in English. Thank you, ma'am. என்னுடைய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். சிஸ்டர் 3 நிமிஷம் அப்படின்னு டைம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. A pleasant good evening to you all. As an alumni of this institution, my heart is filled with immense joy and I love as I'm back to this place yet again. I do remember how privileged I felt participating in the annual day of my home where I was sculptured. It's been an honor for me to speak
from this podium, from where several eminent personalities have spoken before. At the outset, I would like to thank this institution for giving me an opportunity to speak some words with you all. I am indeed blessed. Dear students, as I look at this energetic audience, the past, present, and the future seems to have come together at this very place. I say this because you are the students of today and you will be the future of the nation tomorrow, shaping the growth of a beautiful nation like India. Since yesterday was our Independence Day, I'm saying this. Today, our nation is reckoned as an emerging power. At the same time, I do agree that we are still developing as far as the education is concerned. But the day is not far when we will be independent of others in every sector. Together, we can make our India a much better place. You all may be wondering why this lady talking in our stage. Yes, I am Dr. Selvarani Jayaraman, obstetrician and gynecologist. But I feel proud in saying that I belong to Josephite family. What is perfection is sisters management. We may think our institution is strict, but once you get out of this place after completing your schools and entering into college days, I'm very sure you will realize what I have said now. Because I have started the fruit of strictness, I have tasted the fruit of discipline. I remember our school motto is love and serve. The one that was deep-rooted in my mind, and I am following this since my school days till now. This is the motto which provoked me to choose the career of medicine and made me to serve for the community. Yes, I was a bright student throughout my schooling and never faced a setback before. But even I experienced a setback in my life quite a times. To me, failure are good because the bigger you fail, the higher you rise. No matter what may come, you know that one day you will definitely shine. Don't ever feel dizzy on your failures. Firstly, learn to love yourself. The best lesson you can learn is that you are valuable and worthy only because you exist, and the reason for your existence is nothing but you. If you live life for yourself, you exist, else you don't. It's like the less you will love yourself, the more you will be distant from yourself. There is a big difference what you do and what you love to do. So do what you love and things will come to you easily. For me, education never ends. Why I'm saying this? Because learning is not attained by chance. For it, you need to be disciplined enough towards what you do. A brilliant person is someone whose thirst for knowledge remains unquenched. Therefore, you have to realize that learning is a continuous process and not restricted to any particular place or age. You all will be entering one of the biggest phases of your life where you have to choose between science or commerce or arts or etc. Someone might think, why medicine? See, there is no harm in going for medicine. It's a myth that the field of medicine is difficult. In fact, no one can get a satisfied job than a doctor. The feeling of treating the pain of a patient in the midnight, even though you are sleepless, delivering the newborn and giving the newly born child in the hand of the family in the midnight, in spite of missing your own daughter's birthday surprise. These are all the things which we are craving for. The satisfaction from service, sacrificing our own sophistications and the thankfulness we service
from patience a great taste, which I wish everyone here could taste what I have enjoyed. So I would advise you all to go for something which you like the most. Don't go where your friends are going. Always remember that you yourself is the biggest priority. So there is a saying that the sky is the limit, but for me, no, it is not. In life, there is no limit at all. You can achieve as much as you want. It just needs dedication and determination. Never let the thoughts of failure deter you from trying new things. After all, failures create opportunities, but success doesn't. Today, at this young age, we often feel worried about our results and end up cursing ourselves. This is nothing. Life is more than a failure. Life is challenging, and we have to accept every challenge as a game. Ladies, gentlemen, and dear students, I'm very happy to note that my alma mater is growing from strength to strength. I have been thoroughly amazed and inspired by the performances and that I have witnessed here. I congratulate all the students and my teachers and the staff who have worked behind the scenes for their efforts. To conclude, I say people who say there is a fault in our stars, the fault is in the person who say this. Together we are at a better place. So let's make this place even more beautiful in the years to come. If you have any kind of queries or need any help, you can contact me. That's all from me. So sorry for my English speech, and I would like to save some Tamil quotes also. நான் இங்கே கிரேடிங்ஸில் இருந்து ஜஸ்ட் இட் இஸ் அ மாண்டிசெரிலேருந்து ஜஸ்ட் நம்ம தாசில்தார் மேடம் சொன்ன மாதிரி ஐம் ஆல்சோ அ ஜோசஃபைட் ஃபேமிலி. கிரேடிங் ஸ்கூலில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ எம் அ சென்ட் ஜோசஃபைட் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறமும் நான் சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணேன். இப்போ ஐ எம் ரன்னிங் மை ஓன் ஹாஸ்பிட்டல். நான் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இதுதான் பேஸ், இந்த ஸ்கூல் தான் பேஸ். ஸோ லவ் யோர் ப்ரொஃபஷன், ஹவு மச் யூ டெடிகேட், ஹவு மச் யூ டிசிப்ளின் யோர் செல்ஃப், அது மட்டும்தான் காரணம். ஸோ அதுக்கு பேஸானவங்க யார் அப்படின்னா த டீச்சர்ஸ். ஸோ லவ் யோர் டீச்சர்ஸ். இப்போ இது வரைக்குமே இன்னைக்கு கூட நாளைக்கு கூட ஒரு ப்ரொட்டஸ்ட் இருக்குது. அ டாக்டர் வாஸ் ரேப்ட் அண்ட் மர்டர் இன் அ கொல்கட்டா. ஸோ டுமாரோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ப்ரொட்டஸ்ட், வேர்ல்ட் வைட் ப்ரொட்டஸ்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இப்போ வரைக்குமே நமக்கு சுதந்திரம் உமென்க்கு லேடிஸ்க்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுன்னு கேட்டால் இல்லை. ஸோ பி கேர்ஃபுல், பி செல்ஃப் டிபெண்ட், யாரையுமே நம்பி இருக்க வேண்டாம். ஸோ அதுக்கு எது காரணம்? எஜுகேஷன் இஸ் த ப்ரியாரிட்டி. ஸோ பி சேஃப். ஸோ அது எதுக்கு அடித்தளமாக இருக்குது? நம்மளுடைய ஸ்கூல். ஸோ இவ்வளோ அழகான பள்ளி எங்கே யாருக்கு கிடைக்குது? எத்தனை பேர் இதுக்காக தே ஆர் வெயிட்டிங். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு இதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா how much we should be grateful to our parents. So we are all blessed and we should be happy to study in our school. So this school, our motto is love and serve. So we must very happy and blessed to study in our school. So I'll be very thankful to this institution throughout my life, which helped and which sculptured me to sit in a chair of managing director of an institution. Thank you all. We thank you, ma'am, for your inspiring words. We feel proud that you are the seed of St. Joseph and you have bloomed greatly now.
கோபமே பட மாட்டா. ரம்யா மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே கோபத்தை குறைக்கிறது நல்லது. சரி, நீங்க பார்த்த அடுத்த பொம்மையை பத்தி சொல்லுங்க. பயப்படுற மாதிரி ஒரு பொம்மையை பார்த்தோம் மிஸ். சரி, நீங்களே சொல்லுங்க, எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க? மிஸ், எனக்கு தனியா இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு மிஸ். என் அப்பா கிட்ட பேச கூட எனக்கு பயமா இருக்கும் மிஸ். மிஸ், நம்ம காவியா சாதாரண கயிறை பார்த்தா கூட பாம்பை பார்த்த மாதிரி பயப்படுவான் மிஸ். பயங்கிற உணர்வு நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தி நம்ம காவியா மாதிரி ரொம்ப பயப்படுறவ தான். ஆனா இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா தெரியுமா? கமலா, கமலா, என்னங்க ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? சாரி கமலா, இன்னைக்கு திவ்யாவை என்னால் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர முடியல. ஒரு அவசர வேலையாயிருச்சு, அதான் உன்னை போக சொன்னேன். நான் போனதும் நல்லதா போச்சுங்க. அவங்க மிஸ் திவ்யாவை பத்தி சில விஷயம்லாம் சொன்னாங்க. அப்படி என்ன சொன்னாங்க கமலா? ஏமா அப்படி என்ன செஞ்ச? நீ நல்லா படிக்கணும் தான் உனக்கு தனி ரூம் கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தோம். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். எங்க கொஞ்சம் பொறுங்க. முதல்ல மிஸ் என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. அவ வீட்ல இருட்ட பார்த்தா பயப்படுவாள்ல, அதே மாதிரி ஸ்கூல்லையும் நிறைய விஷயம் செய்யறதுக்கு பயப்படுறாளாம். ஏண்டா கண்ணு, என்னாச்சு? எதுக்கு நீ பயப்படுற? அப்பா நான் நல்லா படிச்சுட்டு தான்ப்பா ஸ்கூலுக்கு போகிறேன். ஆனால் மிஸ்ஸு கொஸ்டின் கேட்குறப்ப பயத்தில் மறந்து போயிடுறேன்ப்பா. ஸ்டேஜில் ஏறி பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடியலப்பா. கனவு வந்தால் கூட பயமாக இருக்குமா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுறேன். இந்த பயமே பெரிய தலைவலியாக இருக்குது. கை காலெல்லாம் நடுங்குதுப்பா. கமலா, இப்போ நம்ம பிள்ளைய இந்த பயத்துல இருந்து எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றது? எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போகலாமா, இல்லை ஏதாவது டாக்டரை போய் பார்க்கலாமா? எனக்கு ஒன்றுமே புரியல. கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வை மிஸ்ஸே சொல்லிட்டாங்க. நாளைக்கு மிஸ் கவுன்சிலிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்படிதான் அந்த பொண்ணு அவளோட பயத்துல இருந்து வெளியே வந்து இப்ப காவல்துறையில தலை சிறந்த உயரதிகாரியா இருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தொடக்கத்துல இருந்தே பாடங்களை சரியா படிக்காம எக்ஸாம் டைம்ல அவசரமா படிக்கிறீங்க. அதனால தான் எக்ஸாம் டைம்ல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு ஆளாகி பயந்து போய் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கிளாஸ்ல கேள்வி கேட்டா பயப்படுறீங்க, டெஸ்ட் வச்சா பயப்படுறீங்க. இதுக்கே பயந்தா நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம்னு இன்னும் எவ்வளவோ காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி கான்ஃபிடென்ட்டோட அட்டென்ட் பண்ண போறீங்க? இந்த பயத்தாலேயே ஒரு சிலர் தன்னம்பிக்கையை இழந்து
உயிரை விடவும் தயாராயிடுறாங்க. காவ்யா, நீயும் உன்னோட பயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஸ்கூல் எப்பவுமே உனக்கு துணையா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காவ்யாவும் அவ ஆசைப்பட்ட மாதிரி தலை சிறந்த இராணுவ அதிகாரியா வரப்போறா பாருங்களேன். மிஸ், கோவத்தை எப்படி விடுறதுன்னு சொன்னீங்க, பயத்தை எப்படி போக்குறதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் இப்போ எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எப்பவுமே மலர் மாதிரி மகிழ்ச்சியா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க மிஸ். நீங்களே சொல்லுங்க, நம்ம மலர் என்னைக்காவது கோபப்பட்டு பார்த்துருக்கீங்களா? இல்ல பயந்து தான் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கோபம், பயங்கர எதிர்மறை எண்ணங்களை நம்ம கிட்ட இருந்து குறைக்கும் போது மகிழ்ச்சி நம்ம மனசு பூரா நிறைஞ்சிருக்கும். அப்ப நம்மளும் சந்தோஷமா இருப்போம், நம்மளும் சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சிருப்போம். இதைத்தான் மலர் செய்யறா. மிஸ், அதையும் தாண்டி எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? நமக்கு கிடைச்சத பிறரோடு பகிரும் போது மகிழ்ச்சி கிடைக்கும். பகிர்தல்னா பணமோ பொருளோ இல்ல, அன்பையும் அறிவையும் உழைப்பையும் பிறரோடு பகிரும் போது நமக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்கும். அதை விட வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டு, ஸ்கூல்ல டீச்சர் சொல்றபடி கேட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா நமக்கு அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். இப்ப மகிழ்ச்சிக்கான ரெசிபி என்னன்னு பார்ப்போமா? மகிழ்ச்சியா வாழ ஆசைப்பட்டீங்கன்னா
நம்ம கிட்ட இருக்க எதிர்மறையான எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கணும். அதுக்குத்தான் நம்ம ஸ்கூல்ல மன உணர்வுகளை கட்டுப்படுத்த யோகாவும், தேவையான நேரத்துல சரியான ஆலோசனை கொடுக்க கவுன்சிலிங்கும், வீர பெண்மணிகளாக உருவாக டேக்கோண்டா வகுப்புகளும், மனதை ஒருமுகப்படுத்த தியானமும் சொல்லிக் கொடுக்கிறோம். உங்களை சிறந்த தலைவர்களாக உருவாக்க நம்ம ஸ்கூல்ல இன்வெஸ்டிச்சர் செர்மனி மூலமா உங்க தலைமை பண்பை உருவாக்குறோம். நீங்க இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி பிற்காலத்துல சிறந்த தலைவர்களாக உருவாகணும். இந்த சமூகமே உங்களை வாழ்த்தி கொண்டாடுற அளவு வாழ்ந்து காட்டணும். சரியா? கடவுள் கொடுத்த அழகிய வரம் தான் நம்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக வாழணும்னா நம்ம கிட்ட இருக்க நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி. ஆதியிலே இறைவன் பூமியை படைத்தார். வெறுமையாயிருந்த பூமியை மரங்கள், செடிகள், நீர்வாழ் உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள் என பல்வேறு உயிரினங்களால் நிரப்பினார். இப்படியாய் இறைவன் படைத்த படைப்பிலேயே சிறந்த இடத்தை பிடித்தவன் மனிதன். தனக்கு பிறகு உலகை ஆளும் உரிமையையும் படைக்கும் ஆற்றலையும் இறைவன் மனிதருக்கே கொடுத்தார். இறைவன் படைத்த இயற்கையை தன் கையில் பெற்றுக்கொண்ட மனிதன் தன் முதல் அறிவாலும் அனுபவத்தாலும் தான் வாழும் வழியை தானே கற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினான். நெருப்பை கண்டுபிடித்தான், உணவு சமைக்க, உயிரை காக்க. சக்கரம் செய்தான், பயணம் செய்ய, பாத்திரம் மணைய. வயலை உழுதான், வயிற்றை நிரப்ப, வளத்தை காக்க. இப்படியாய் அனுதினமும் அயராது உழைத்து புதியவற்றை கண்டுபிடித்து அகிலத்தையே ஆண்டு கொண்டிருந்தான். அழகான உலகம் மனிதனின் கையில் தவழ்ந்தது. ஆரம்பத்தில் தன் தேவையை பூர்த்தி செய்ய இயற்கையை பயன்படுத்தி நிறைவை கண்ட மனிதன் காலப்போக்கில் நாகரீகம் என்ற போர்வையில் தன்னை புகுத்திக் கொண்டு அனைத்தையும் ஆண்டுவிட வேண்டும் என்ற பேராசையால் இயற்கையின் கோட்பாடுகளையே மீறத் தொடங்கினான். எங்கடா நம்ம கேங்ல இன்னும் ஒருத்தனை மட்டும் காணோம். டேய் ப்ரோ, இந்தா வந்துட்டேன். இவ்வளவு நேரம் எங்க அப்பாவுக்கு வயல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன்டா. எங்க அப்பாவுக்கு இந்த வயல் வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக்க ஏதாவது கண்டுபிடிக்கணும்டா. ஆமாண்டா, எனக்கு இந்த கம்பெனியா ஏறி இருங்க கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு வழியை சொல்லுங்கடா. என்னாலையும் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய அரியர்ஸ் வேற வச்சிருக்கேன். ஆமா, விறகு அடுப்புக்கு பதிலா கேஸ் கண்டுபிடிச்சாச்சு. மாட்டு வண்டிக்கு பதிலா பஸ், ட்ரெயின், ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை சுலபமாக்க ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கணும்டா. இப்படியாய் தன் வாழ்வை சுகபோகமாக வாழ இயந்திர மனிதனையும் உருவாக்கினான். Global, speed 1 terahertz, and memory 1 gigabyte. ரோபோ, இந்த புக்கை படிச்சு அதோட கண்டென்ட்டை கட் ஷார்ட் பண்ணி நாளைக்கு சொல்லு. ஐன்ஸ்டைன், இதுல இருந்து என்ன क्वेश्चन வேணா கேட்கலாம். வாவ், அதுக்குள்ளயா? ரோபோ, என்னோட பெண்டிங்ல இருக்கிற மெயில்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியுமா? Work accomplished. Mail sorted. சூப்பர் ரோபோ, you are great. Humans விட நான் தான் பெஸ்ட் போல. மனுஷன் செய்யற எல்லா வேலைகளையும்
அவனை விட நான் தான் ஃபாஸ்டாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்கிறேன். அப்ப மனித மூளையே நான் தான். தன்னை போலவே செயலிலும் ஆற்றலிலும் ஒத்துப்போகின்ற இயந்திரத்தை உருவாக்கியதால் அம்மனித இயந்திரம் அவனை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தனித்து செயல்பட விடாமல் அனைத்தையும் ஆளுகை செய்தது. என்னடா உலகம் இது, எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம், பொல்யூஷன், பாப்புலேஷன் வேற. குடிக்க தண்ணி இல்ல, சுத்தமான காத்து இல்ல. பேசாம வேற கிரகத்துக்கு போயிடலாம் போல. மனிதர்களே, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சுற்றி சுற்றி நீங்கள் எங்கு சென்றாலும் கடைசியில் என்னிடம்தான் வருவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். மனிதனே, உன்னை நான் தான் ஆள வந்துள்ளேன். இந்த பூமியில் வாழ்ந்தது போதும். என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா. அனைத்து வசதிகளையும் செய்து தருகின்றேன். ஏற்கனவே என்னிடம் நிறைய பேர் அட்வான்ஸ் புக்கிங் செய்துள்ளார்கள். நீயும் வா, மகிழ்ச்சியாக வாழலாம். வா மனிதா. சக மனிதர்களின் நெருக்கடி ஒருபுறம், திரும்பும் திசையெங்கும் இயந்திரங்களின் நெருக்கடி ஒருபுறம், வேலைகளில் பணிச்சுமை ஒருபுறம், இயற்கை வளங்கள் அளிக்கப்படுவது ஒருபுறம் என்று இவை அனைத்திலும் சிக்கி வாழ்வதறியாது திகைத்த மனிதன் இன்று பூமியை விட்டு வேறு கிரகத்தை நம்பி வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். Everybody get up, it's time to slam now. We got a real jam going down. Welcome to the Space Jam. Here's your chance, do your dance at the Space Jam. Alright. So high, let's do this one more time. Two starships, we're meant to fly. Hands up and touch the sky. Let's do this one last time. Through the Milky Way, in my spaceship, at the speed of light, I'm gonna make it. I know you've been expecting me. Turn on the cameras, take another scene. We go like hands up, people, get with the show. We're taking over, people lose control. In the dance, my DJ, preaching my soul, aim for the stars, my people. We never flow. Yes, I'm an alien. When I'm touching the earth, call me a spaceman. When I travel universe, yes, I'm an alien. When I'm touching the earth, call me a spaceman. When I travel universe, call me a spaceman. 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 Man.
மனிதா, நீ ஏன் வேறு கிரகத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறாய்? உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் உருவில் என்னால் செய்து தர முடியும். நீ யாரு? மனுஷன் இல்லையா? உருவத்துல மனுஷன மாதிரி இருக்கியே. நான் தான் மனித உருவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருத்தப்பட்ட ரோபோ. என்னை விட பெருசா உன்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு நீ சாப்பாடு போட வேண்டாம், சம்பளம் கொடுக்க வேண்டாம், ஆண் பெண் என்ற பாகுபாடு பார்க்க வேண்டாம். பல பேர் மாசக்கணக்கா செய்கிற வேலைய மிக சுலபமா ஷார்ட் டேர்ம்ல ஸ்மார்ட்டா செய்வேன். இப்ப சொல்லு, உன்னை விட நான் தானே கிரேட்? அது எப்படி எங்களை விட நீ கிரேட் ஆக முடியும்? மனிதர்களாகிய நாங்க எங்களோட நுண்ணறிவை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு நீட்டு ஜேஇஇ எக்ஸாம்னு எழுதி ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைக்கிறது மட்டும் இல்லாம ஏஐ ரோபோவான ஒன்னையும் நாங்க தான் உருவாக்கினோம். நாங்க நினைச்சா உன்னை உருவாக்கவும் முடியும், ஊர் தெரியாம அழிக்கவும் முடியும். நாம கண்டுபிடிச்ச இயந்திரமே நம்ம கிட்ட சவால் விடுதா? மனிதா, விழித்துக்கொள். நீ உருவாக்கிய இயந்திர வலைக்குள் நீயே சிக்கிக் கொள்ளாதே. உன்னை விழுங்கும் இயந்திரத்திடம் அடிமையாகி விடாதே. நம் கையில் எத்தனையோ அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகள், நெஞ்சில் தேசத்தின் வளர்ச்சியையும் கையில் கடின உழைப்பையும் முன்னிறுத்திய சாதனைகள் இன்று வரை நாம் படிக்கும் வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றுள்ளன. பிறரை அழித்து அழிந்து போகும் கண்டுபிடிப்புகளை தவிர்த்து நம் நாட்டின் நலன் காக்கும் கருவிகளை கண்டுபிடிப்போம். பிறந்தோம், நம் சிறந்த தேசத்தின் இளமையாய் வளர்ந்தோம். நம் நெஞ்சில் தீட்டிய தைரிய தீரம் தூணாக நமக்கு தீராத வெற்றி. மார்பில் சுமந்த நம் தேசிய கொடி, நம் நெஞ்சில் நிறைந்தது தேசப்பற்று. சிறகுகள் வீத்து நம்மில் ஒளிரும் தீண்டிய சுதந்திரம் நம் பார்வையில். துணிவு கொண்டு நம் வழி தொடர்ந்தோம், தெளிவு கொண்டு நம் பாதை காணோம். இந்தியாவின் வீரர் நாம் என்ற புனிதம் என்றும் வாழ்ந்திடும் நம் வீரம் உரிமை. அன்பான பார்வையாளர்களே, இதுதான் கடைசி நிகழ்ச்சி. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்தும் முடிவடையும். காத்திருந்து எங்கள் பிள்ளைகளை பாராட்டி விட்டு செல்லுங்கள். உங்கள் பங்கேற்பு எங்களுக்கு மகிழ்ச்சி. My dear young boys, அறிவியல் வளர்ச்சியும் டெக்னாலஜியும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வேர்ல்டே இன்னைக்கு சுருங்கி உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் இன்றைய உலகின் அபார சக்தி. நாங்க உங்களால உருவாக்கப்பட்ட வெறும் இயந்திர மனிதர்கள் தான். இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் காட்ஃபாதர் என அழைக்கப்படும் ஜெஃப்ரி எவரஸ்ட் ஹிங்டன் தான் கூகுள் நிறுவனத்தில் மேற்கொண்ட கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் பணியினை ராஜினாமா செய்துள்ளார். காரணம் ஏஐ தொழில்நுட்பத்தின் எதிர்கால அபாயங்கள்தான். ஆம்,
அன்புக்குரியவர்களே, செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனின் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு ஒரு கருவிதானே தவிர அதுவே மனித மூளைக்கு ஈடாகாது. காலத்திற்கேற்றாற் போல நவீன தொழில்நுட்பங்கள் வருவது இயல்புதான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தன்னிச்சையாக செயல்பட்டாலும் மனிதனின் மேற்பார்வையால் மட்டுமே இயக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அன்றைய அறிவியல் ஆய்வாளர்களான ஐன்ஸ்டைன், நியூட்டன், டார்வின், டால்டன் இவர்களின் கண்டுபிடிப்புகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர இன்று நம்முடைய கண்டுபிடிப்புகள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முடங்கி கிடக்கிறது என்பதை உணர்கிறோமா? நம்முடைய வாழ்வின் அடுத்த இலக்கை தேடுகிறோமா? அவ்வாறாயின் நமது தேடல் எதை நோக்கி செல்கிறது என்ற கேள்விக்கான பதில்தான் எம்பள்ளி மாணவிகளின் சாதனைகள். நீட், JEE போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று பல்வேறு துறைகளில் தடம் பதித்துக் கொண்டிருக்கும் எம் வளன் பள்ளி விதைகள் இன்று விருட்சங்களாய் மருத்துவத்துறை, தொழில்நுட்பத்துறை, பொறியியல் துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை என பல்வேறு துறைகளில் விழுமியங்களோடு வேரூன்றி நிற்கின்றனர் என்பதை நினைத்து பெருமை கொள்கிறோம்.
Let's have our technology in control and our inner divine glow. நம் கரம் பிடித்து நம்மை வழிநடத்த கடவுள் தந்த பரிசுதான் புனித வளனார். அவரின் கரத்திலிருந்து இப்போது பெற்றுக்கொள்ளப்படுகிறது பள்ளி கீதம். 67 ஆண்டுகள் நிகழாத நிகழ்த்தப்படாத அரிய சாதனை. Release of school anthem. We request all to stand for the school anthem. Thank you, Reverend Sisters, for your noble deed. Thank you all for your kindness. Here is a words of gratitude. I will recount of all your wonderful deeds.
I will be glad and exult in you. I will sing praise to your name, O Most High. On this grateful occasion, we give thanks to the Almighty Lord for His countless blessings and for making this gathering possible. His divine guidance and grace have brought us together, and we are grateful for His constant presence in our lives. It is our distinct honor to extend a heartfelt thanks to our President, Reverend Father Thomas Paul Swami, the Bishop of Dindigul Diocese, for gracing us with his presence and has greatly enriched this occasion. Your wisdom, guidance, and spiritual insight have uplifted us to strive for greater faith and unity. We thank you, Most Reverend Father. We extend our profound gratitude to distinguished Prime Guest, Mr. Chandra Kumar, DEO, whose presence has been a great honor. Your insights and inspiring address have added an invaluable dimension to this evening's celebration. We thank you, sir. It is our immense pleasure to acknowledge our sincere gratitude to the Prime Guest, Mrs. Shuganti Tasildar Natham, whose presence enables the people to live more amply with great vision. We thank you, ma'am. We are also deeply thankful to our guest of honor, Mrs. Selvarani, for her valuable support. Your encouragement motivates us to continue our efforts with renewed vigor and enthusiasm. We thank you, ma'am. Our hearts are filled with bliss to express our gratitude to our correspondent, Reverend Sister Mary Montini, who transforms the vision into reality and encourage us to bring out the best in the times of need. We thank you, Reverend Sister. We raise our hearts of gratitude to Reverend Sister Corona, former Mother General, who makes us flourish and energize us in all our endeavors. We thank you, Reverend Sister. Our remarkable note of thanks is to Reverend Sister Ranjitham, our Province Councillor. Your esteemed presence has indeed enhanced the prestige of our event. We thank you, Reverend Sister. We would like to express our profuse thanks to our Principal, Reverend Sister Punitha. Thank you for your visionary leadership and relentless support. Under your guidance, this institution continues to nourish, and this evening is a testament to your commitment to excellence. We thank you, Sister. We would like to note a garland of gratitude to Reverend Sister Anita Catherine Mary, the headmistress, St. Joseph's Girls High Secondary School, Dindigul. We thank you, Reverend Sister. I am profoundly grateful to spell out the words of gratitude to Reverend Sister Shanta Mary, the headmistress, St. Cecilia's Middle School, Dindigul, for your timely assistance. We thank you, Reverend Sister. We offer your heartfelt thanks to Reverend Sister Maria Neela, the headmistress, Little Flower School, Dindigul, who lifts others to cross the milestone. We thank you, Reverend Sister. Our gratified heart extends to Father Samson, Procurator, who has added a special grace to our jubilation. We thank you, Reverend Father. We would like to acknowledge our thanks to the crew of Sound and Light, who brighten our day with vibes and create an unforgettable experience. Our thanking lawless are to our dear children, who are to be unfolded the widened vision. Their smallest feet leave the biggest footprints in our history. We thank you, dear children. Thank you, Lord, for the happiness and unity that defines our celebration success. We thank you all.